இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தலில் 1202 வேட்பாளர்கள் போட்டி. ராகுல் காந்தி, ஹேமமாலினி, குமாரசாமி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். தமிழ்நாட்டில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். 4 நாட்களுக்கு இயல்பை விட கூடுதலாக 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மணல் குவாரி முறைகேடு வழக்கில் திருச்சி, கரூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சுமார் 10 மணி நேரம் நடந்த விசாரணையில் டெண்டர் நடைமுறை விதி பின்பற்றப்பட்டதா என கேள்வி. தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள சிறப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தேவையின்றி வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு. கடும் வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஜூன் 2ஆம் வாரம் திறக்கப்படும் என தகவல். விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான மனு மீதும் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. தேர்தலில் போட்டியிட பிரதமர் மோடிக்கு 6 ஆண்டுகள் தடை விதிக்க கோரிய வழக்கை இன்று விசாரிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். பரப்புரையின் போது மதத்தை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்ததாக மனுவில் குற்றச்சாட்டு. திருச்சியில் அரசு பேருந்தின் இருக்கை உடைந்து நடத்துனர் கீழே விழுந்த விவகாரத்தில் 3 பேர் பணியிடை நீக்கம். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்கவும் புதிய பேருந்துகளை வாங்கவும் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வீட்டு பணிப்பெண் தற்கொலை முயற்சி. ஞானவேல் ராஜா, அவரது மனைவி உட்பட 4 பேர் மீது மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார். உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யக்கூடாது. ஸ்மோக் பிஸ்கெட் போன்றவற்றை விற்பனை செய்தால் நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. முன்னாள் சார் பதிவாளரின் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லும் வாகனங்கள் வரும் 1ஆம் தேதி முதல் குன்னூர் வழியாகவே அனுமதிக்கப்படும். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக தகவல் தெரிவித்ததாக கூறி பெட்ரோல் குண்டு வீசியதாக புகார். சிறுவன் உள்பட 8 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி உள்ளிட்டோர் மீதான வழக்கு. விசாரணை முடிந்ததை அடுத்து இன்று தீர்ப்பளிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். ஹைதராபாத் அணியை வீழ்த்தி வெற்றி பாதைக்கு திரும்பியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் 10வது முறையாக 400 ரன்களை கடந்து சாதனை படைத்தார் விராட் கோலி. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் சதமடித்து மக்களை வாட்டியது. மேலும் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் அரசு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. திருப்பத்தூர் மற்றும் சேலத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் மாவட்டம் பரமத்தியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. தருமபுரி மற்றும் நாமக்கல்லில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியதாகவும்,
திருச்சி, திருத்தணி மற்றும் வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை திருமங்கலம் பேருந்து நிலையம் அருகே பேனாக்களை விற்றுக் கொண்டிருந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவர் சாலையை கடக்க முயன்றபோது வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. சாலையின் நடுவே மயங்கிய அவரை குடிபோதையில் இருக்கலாம் என கருதி பலர் கவலையின்றி கடந்து சென்றனர். காவலர் ஒருவர் மாற்றுத்திறனாளியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் சேலத்தில் கொளுத்தும் வெயிலில் ஆஃப் பாயில் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த முயன்ற இருவர் போலீசிடம் பிடிபட்டனர். உரிய அனுமதி ஏதும் பெறாமல் ஆஃப் பாயில் போட முயன்ற சமூக ஆர்வலரான பிரபாகரன் உட்பட இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று எச்சரிக்கை விடுத்தனர். வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் செல்ல பிராணிகளுக்கு நீராகாரங்கள் கொடுப்பதுடன் நிழலில் வைத்து பராமரிப்பதே சிறந்தது என கால்நடைத்துறையின் ஸ்ரீரங்கம் கோட்ட உதவி இயக்குனர் கணபதி பிரசாத் தெரிவித்துள்ளார். நாய்களோ பூனைகளோ பார்த்திங்கன்னா நீர் நிறையா சாப்பிடும், ஆனால் உணவு ரொம்ப குறைவாக தான் எடுக்கும். அதே மாதிரி உடல் எடையும் நல்லா குறையும். அந்த நேரம் நீர் ஆகாரம் நிறையா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீர் கலந்த எந்த ஆகாரமாக இருந்தாலும் நீர் கலந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இறைச்சி கொடுக்கலாம், ஆனால் குறைவாக கொடுக்கணும். நீ இறைச்சி கொடுத்தா அது கூடவே கொஞ்சம் நீர் அதிகமாக, இப்போ பொதுவாக குளிர்காலங்களில் கொடுக்குற நீரின் அளவோட வெயில் காலத்தில் நீரோட அளவு கூட இருக்கணும். இதனிடையே சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். ஜூன் 10ஆம் தேதிக்கு பின்னர் பள்ளிகளை திறக்கலாமா அல்லது முதலில் 9 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகளை திறந்துவிட்டு பின்னர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் குழந்தைகள், மாணவர்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்களை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இந்த நேரத்தில் அதிக அளவு நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வெப்பம் தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்த அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும், வெப்ப அலை தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையங்கள், சந்தைகள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு ORS உப்பு கரைசல் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.